ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஜூன் 17 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். வாங்க டைரெக்டாக நியூஸ்குள்ளாடி போயிடலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். விச் கண்ட்ரி ரீசெண்ட்லி ஜாயின்ட் த குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் GPAI அஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர். இது என்னென்னா, ரீசெண்டாக ஒரு கண்ட்ரி வந்து இந்த குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் வந்து ஃபவுண்டிங் மெம்பராக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் ரீசெண்டாக இந்த GPAI அப்படிங்கிற குரூப்பில் ஃபவுண்டிங் மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த GPAIனா என்னன்னு பார்ப்போம். இது வந்து எதுக்காகனா மனித வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி அதுக்காக உருவாக்குன ஒரு குரூப் தான் இந்த GPAI. இதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா பிரான்ஸும் கனடாவும் தான் சேர்ந்து உருவாக்குனாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2019. இப்போ அந்த குரூப்பில் வந்து என்னென்னா நிறைய கண்ட்ரிஸ் வந்து இருக்குது. இந்த GPAI தான் என்னென்னா அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட முதல் இனிஷியேட்டிவ், ஃபர்ஸ்ட் இனிஷியேட்டிவ். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். Who launched the e-office application in all CGST and customs office to provide a faceless, paperless and contactless indirect tax administration? இது என்னன்னா, CBIC வந்து அந்த அவங்களோட டேக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் ஆஃபீஸில் உள்ள டேக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. அதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் குமார் அப்படிங்கிறவங்க தான் அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இவர் யாருன்னா சிபிஐசியோட சேர்மேன் தான் இவர். இந்த ஆப்பை யார் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா என்ஐசியும் டிஏஆர்பிஜியும் சேர்த்து டெவலப் பண்ணியிருக்காங்க. என்ஐசின்னு என்னென்னா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர் அண்ட் டிஏஆர்பிஜின்னு என்னென்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ். இந்த சிபிஐசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. அதே மாதிரி மேலே பாருங்கள், CGSTனா என்னென்னா சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸஸ். அந்த டாக்ஸஸை தான் அப்படி சொல்கிறாங்க, CGST அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கனைசேஷன் லான்ச்டு த மல்டி லொகேஷன் கிளைம் செட்டில்மெண்ட் ஃபெசிலிட்டி? இப்போ ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன், ஃபினான்ஷியல் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கிளைம் ஃபெசிலிட்டியை ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ எங்கே இருந்து வேணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளோட பென்ஷன், ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதே மாதிரி வந்து விட்ராவல் கிளைம், ட்ரான்ஸ்ஃபர் கிளைம் எல்லாமே ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது பென்ஷன், ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்லும்போதே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எதுன்னா இந்த EPFO தான். EPFOட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னென்னா எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். இதுதான் என்ன பண்ணியிருக்குன்னா மல்டி லொகேஷன் கிளைம் செட்டில்மெண்ட் ஃபெசிலிட்டியை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது எந்த மினிஸ்ட்ரி கீழே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கீழே வரும். அந்த மினிஸ்டர் யாருன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஆன்லைன் டெலிவரி பேஸ்ட் கேஸ் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் IGX was launched by whom? இது என்னன்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வாட்டியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேஸ் வர்த்தகம் பண்ணுறதுக்காக ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதோட நேமை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச். இதை வந்து யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான். இவர் வந்து நம்மளோட பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் மினிஸ்டர். இவர் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. இந்த IGX, இந்த இந்தியன் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து எதுக்கு கீழே ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கன்னா IEX இதுக்கு கீழே தான் ஃபங்க்ஷன் ஆகும். IEXனா என்னன்னா இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச். இது எதுக்காக அப்படின்னா கேஸ் வந்து ஈஸியாக அவைலபிள் ஆகணும். இதுக்காக வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட்டோட இன்டர்ஃபரன்ஸ் ஒன்றும் தேவை இருக்காது. கேஸ் வந்து நமக்கு ஈஸியாக அவைலபிள் ஆகும். பட் என்னன்னா டொமஸ்டிக் கேஸஸ் வந்து இதுக்கு கீழே வராது. டொமஸ்டிக் கேஸஸ் எல்லாமே கவர்மெண்ட் கீழே தான் வரும். அதே மாதிரி அதோட ப்ரைஸையும் யார் தான் டிசைட் பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணுவாங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. விச் பேங்க் லான்ச்ட் சுரக்ஷா சேலரி அக்கௌண்ட் ஃபார் MSMEs டு மேக் கேஷ்லெஸ் பேமெண்ட் அண்ட் டு ப்ரொவைட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி? இது என்னன்னா ஒரு பர்டிகுலர் பேங்க் வந்து ஒரு புது அக்கௌண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட நேம் பார்த்து வச்சுக்கோங்க, சுரக்ஷா சேலரி அக்கௌண்ட். இது யாருக்காக அப்படிங்கிறதையும் பார்த்து வச்சுக்கோங்க. MSMEsனா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். இது எதுக்காக அப்படின்னா அவங்க வந்து கிரெடிட் கார்டு கொடுப்பாங்க, கேஷ்லெஸ் பேமெண்ட் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியையும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது எந்த
பேங்க் அப்படின்னா ஏர்டெல் பேமெண்ட் பேங்க் ஓகேவா. இதுதான் வந்து சுரக்ஷா சேலரி அக்கௌண்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து 3 யூசஸ் இருக்குது, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. என்னென்னா இந்த அக்கௌண்ட்டில் வந்து மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதே மாதிரி 2 இன்சூரன்ஸ் கவர்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. எதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பி கேஷும் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர். இந்த ஹாஸ்பி கேஷில் என்ன பண்ணுவாங்கன்னா 10 டேஸ்க்கு ₹400 per day. உங்களுக்கு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா ₹400 வச்சு கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு. அதே மாதிரி இந்த ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரில் என்ன பண்ணுவாங்கன்னா ₹1 lakh கொடுப்பாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், விட்ராவல். ஒரு சர்டன் அமௌண்ட் விட்ராவல் அதை டெபாசிட் பண்ணும்போது எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. விட்ராவலுக்கு எவ்வளோனா ₹50,000 வரைக்கும் விட்ராவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெபாசிட் பண்ணுறது ₹20,000 வரைக்கும் டெபாசிட் பண்ணிக்கலாம். அதில் வந்து எந்த சார்ஜுமே பிடிக்க மாட்டாங்க. 6th கொஸ்டின் பாருங்கள், which country has built its first ever infectious disease diagnostic மொபைல் லெபார்ட்ரி? இது என்னென்னா ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரிலே முதல் முறையாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மொபைல் லெபார்ட்ரி, அதாவது மூவ் ஆகக்கூடிய லெபார்ட்ரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த கண்ட்ரினா நம்ம கண்ட்ரி தான், இந்தியா. ஓகேவா, இந்தியா தான் ஃபஸ்ட்டு டைமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் டயக்னாஸ்டிக் மொபைல் லெபார்ட்ரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நம்ம 3 டெஸ்ட் பண்ணிக்கலாம். அது என்னென்ன டெஸ்ட்டுன்னு பாருங்கள். எலிசா டெஸ்ட், அதே மாதிரி RRT-PCR டெஸ்ட், பயோகெமிஸ்ட்ரி அனலைசர். எலிசா டெஸ்ட், RRT-PCR டெஸ்ட் அண்ட் பயோகெமிஸ்ட்ரி அனலைசர். இந்த RRT-PCRனா என்னென்னா ரியல் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பாலிமரஸ் செயின் ரியாக்ஷன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது, இருந்தாலும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இது எது கீழே வரும் அப்படின்னா ஆத்ம நிர்பார் பாரத் அபியான், அந்த இதுக்கு கீழே தான் வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா மென்ஷன்டு பை சிப்ரி இயர்புக் 2020 ஆர்மமெண்ட், டிஸ்ஆர்மமெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி நியூக்ளியர் வெப்பன்ஸ்? இது என்னென்னா ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பேஸ் பண்ணி சிப்ரி வந்து அந்த கண்ட்ரிஸ்க்கு ரேங்கிங் கொடுத்துருக்காங்க. அந்த ரேங்கிங்கில் இந்தியாவோட பிளேஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, அதில் எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th பிளேஸில் தான் இருக்குது. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் வெப்பன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 வெப்பன்ஸ் இருக்குது. நம்ம போன வாட்டி எவ்வளோ இருந்துச்சுன்னா 130 to 140 வெப்பன்ஸ் இருந்துச்சு. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 150 வெப்பன்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போ 6th பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் எது இருக்குது பார்த்தீங்கன்னா US இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளேஸில் US, செகண்ட் பிளேஸில் ரஷ்யா, தேர்ட் பிளேஸில் UK அண்ட் 6th பிளேஸில் நம்ம இந்தியா இருக்கோம். 8th கொஸ்டின் பாருங்கள், which non-governmental organization has won the biodiversity award of Prince Albert II Monaco Foundation? இது என்னன்னா ஒரு பர்டிகுலர் NGO என்ன பண்ணியிருக்காங்கன்னா பயோடைவர்சிட்டி அவார்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அது எந்த NGO அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யார் கொடுத்தது, இந்த அவார்டு யார் கொடுத்ததுன்னா பிரின்ஸ் ஆல்பர்ட் II மொனாக்கோ ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்காங்க. இது யாருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டி, இவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த டெக்கான் டெவலப்மெண்ட் சொசைட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் இருக்குது. அதோட டைரக்டர் யாருன்னா PV சதீஷ், லொக்கேட்டட் இன் ஹைதராபாத். அதோட டைரக்டர் வந்து PV சதீஷ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், which organization was appointed as the auditor of PM CARES Fund trustees? இது என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனை PM CARES Fund trustees ஓட ஆடிட்டராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆடிட்டர்னா என்னென்னா தணிக்கையாளரை தான் ஆடிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எந்த ஆர்கனைசேஷன் அப்படின்னா சார்க் அண்ட் அசோசியேட்ஸ். இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆடிட்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இனி PM CARES Fund அப்படின்னா என்னென்னா, இப்போ சப்போஸ் நம்ம கண்ட்ரியில் ஏதாவது ஒரு பெரிய டிசாஸ்டர் இல்லை கோவிட் மாதிரியான பேண்டமிக் டிசீஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இந்த PM CARES ஃபண்ட்லேருந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிசாஸ்டருக்காக ஒதுக்குவாங்க. அதுதான் PM CARES ஃபண்ட். ஓகேவா, ஏதாவது ஒரு டிசாஸ்டர் வரும்போது அதுக்காக எடுக்கக்கூடிய எமர்ஜென்சி பர்பஸ்க்காக எடுக்கக்கூடிய அமௌண்ட்டு தான் PM CARES ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எத்தனை வருஷத்துக்கு இது ஆடிட்டராக இருக்கும்னா நெக்ஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கும் இந்த கம்பெனி சார்க் அண்ட் அசோசியேட்ஸ் தான் வந்து ஆடிட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்சஸ் இஸ் அப்சர்வ்ட் ஆனுவலி ஆன். அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்சஸ் என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 16th தான் இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்சஸ். இந்த டே எதுக்கு அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா அதாவது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கல்ல, சொந்த ஊரை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போய் வேலை பார்ப்பாங்கல்ல, ஃபேமிலி சில்ட்ரன், அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் மாதிரி தான் இந்த டேயை வந்து அப்சர்வ் பண்ணுறோம். அதே மாதிரி ரெமிட்டன்ஸ்னால் என்னென்னு பாருங்கள். ரெமிட்டன்ஸ்னால் என்னென்னா வெளியூர்லேருந்து ஒருத்தவங்க சொந்த ஊருக்கு பணம் அனுப்பி வைப்பாங்கல்ல, அந்த
அந்த பணத்தை தான் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த காசை வந்து ரெமிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ரெமிட்டன்ஸ். இதை வந்து ஃபஸ்ட்டு எப்போ அப்சர்வ் பண்ணாங்க அப்படின்னா 2015 தான் ஃபஸ்ட்டு செலிப்ரேட் பண்ணாங்க. ஓகே, 2015 எதுக்காக அப்படின்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை வந்து, அதாவது சொந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போய் வேலை பார்க்குறவங்க, ஃபேமிலிக்காக கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு கான்ட்ரிபியூஷனுக்காக தான் இந்த டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். குளோபல் விண்ட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆனுவலி ஆன், அதாவது குளோபல் விண்ட் டே என்னைக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 15 தான் குளோபல் விண்ட் டே. ஓகேவா, இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து ரினியூவபிள் நேச்சுரல் எனர்ஜியோட அவேர்னஸை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதை பற்றினி தெரிஞ்சுக்கிறதுக்காக, சரியா, அதை வந்து கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு அவேர்னஸ் மாதிரி கொண்டு வரதுக்கு தான் இந்த டேயை வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இது ஃபஸ்ட்டு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007 தான் ஃபஸ்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அது வந்து ஒரு பர்டிகுலர் ரீஜியனில் மட்டும் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறமா குளோபல் ஈவெண்ட் ஆனது எப்போனா, அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக எப்போ செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா 2009 தான் வேர்ல்டு ஃபுல்லாமே செலிப்ரேட் பண்ண ஆரம்பித்தாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which state has signed MOU with 12 domestic and foreign companies for FDI worth ₹16,030 crores? இது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 12 உள்நாட்டு மற்றும் வெளிநாடு கம்பெனிகளோட ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அந்நிய முதலீட்டிற்காக. ஓகேவா, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் FDIன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். எத்தனை கம்பெனிஸ்னு பார்த்து வச்சுக்கோங்க, 12 கம்பெனிஸ். அதே மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்து வச்சுக்கோங்க, ₹16,030 crores. ஓகேவா, இது எந்த ஸ்டேட்னா மகாராஷ்டிரா தான் என்ன பண்ணியிருக்குன்னா MOU சைன் பண்ணியிருக்கு 12 கம்பெனிஸ் கூட. அதோட அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா ₹16,030 crores. இது எதோட பார்ட்டாக பண்ணுறாங்க அப்படின்னா மேக்னெட்டிக் மகாராஷ்டிரா 2.0 அப்படிங்கிற இனிஷியேட்டிவ் அங்கே போயிட்டுருக்கு, அதோட ஒரு பார்ட்டாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை யார் சைன் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டோட இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சுபாஷ் தேசாய் தான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பாருங்க. In which state it was decided to adopt flatted factory model scheme to ensure the availability of land? இது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் flatted factory model அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணலாமா அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அதை அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்டில் உள்ள இண்டஸ்ட்ரியல் லேண்ட் இருக்கும்ல, அதெல்லாம் அவைலபிளாக இருக்கணும், எப்போவுமே அவங்களுக்கு ஒரு இண்டஸ்ட்ரியல் லேண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ளாட்டட் ஃபேக்டரி மாடலை வந்து அடாப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான் இந்த ஃப்ளாட்டட் ஃபேக்டரி மாடல் ஸ்கீமை வந்து அடாப்ட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அது என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நான் பொல்யூட்டன் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்ல, அதாவது எந்த ஒரு பாதிப்பும் தராத இண்டஸ்ட்ரீஸை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து மல்டி ஸ்டோரேஜ் பில்டிங்ஸ்லேயே ஆப்ரேட் பண்ணிக்கலாம், அதாவது என்னது அடுக்குமாடி பில்டிங்ஸ்லேயே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஜாப் portal launched in West Bengal to help IT professionals who have lost their job due to COVID-19? அதாவது வெஸ்ட் பெங்காலில் ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஜாப் போர்ட்டல். ஓகேவா, அது எதுக்காக அப்படின்னா இப்போ COVID-19னால நிறைய IT ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் ஜாப் வந்து லாஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் மெயினாக இந்த போர்ட்டல் யாருக்காக அப்படின்னா IT ப்ரொஃபஷனல்ஸ்க்காக. ஓகேவா, அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக ஒரு ஜாப் போர்ட்டல் வந்து வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. அதோட நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஜாப் போர்ட்டலோட நேம் பார்த்தீங்கன்னா கர்மோபூமி, இதுதான் அந்த ஜாப் போர்ட்டலோட நேம். இதை யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா வெஸ்ட் பெங்காலோட CM தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது அந்த போர்ட்டலும் கீழே கொடுத்துருக்கேன். ஓகேவா, லான்ச் பண்ணது வந்து வெஸ்ட் பெங்காலோட சிஎம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மமதா பானர்ஜி, அவங்க தான் வந்து வெஸ்ட் பெங்காலோட CM. Last question. Name the Lieutenant General and the Mahavir Chakra awardee who died recently due to COVID-19. இது என்னன்னா இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்த நியூஸ். ஓகே, ஒரு இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர் வந்து COVID-19னால இறந்து போயிருக்காங்க. ஓகே, அவர் வந்து லியூட்டனன்ட் ஜெனரல், அதே மாதிரி மகாவீர் சக்ரா அவார்டு வாங்கினவங்க. அவங்க யாருன்னா ராஜ்மோகன் ஓஹ்ரா. ஓகே, இவருக்கு வந்து மகாவீர் சக்ரா அவார்டு எப்போ கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா 1972 கிடச்சிச்சு. அது எதுக்காகனா 1971 வந்து இண்டோ பாகிஸ்தான் வார் நடந்துச்சு. அந்த வாரில் வந்து இவங்களோட ரோல் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிறதுனால 1972 இவங்களுக்கு வந்து மகாவீர் சக்ரா அவார்டு வந்து கொடுத்தாங்க. இந்த மகாவீர் சக்ரா அவார்டு தான் வந்து இந்தியாவோட செகண்ட் ஹையஸ்ட் கேலண்ட்ரி அவார்டு கேட்டால் மகாவீர் சக்ரா அவார்டு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரம்வீர் சக்ரா
சக்ரா தான் ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் கேலண்ட்ரி அவார்ட். ஓகே, இவர் எங்கே பிறந்திருக்காருனா ஷிம்லாவில் பிறந்திருக்கார். ஓகே, இது இவ்வளோ தான் இன்றைக்குள்ள நியூஸ். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நான் வந்து பிடிஎஃபை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பிடிஎஃபோட லிங்க் அனுப்பியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ.